அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சி அடையும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்துராதா என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோருடைய மனதிலும் இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படி என்றால் வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் இப்போ கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது கால சக்கரத்தினுடைய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ கடகமனையில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். பொதுவாக குரு பகவான் ஒரு சுப கிரகம். இருக்கின்ற 9 கிரகங்களில் அதிக சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் குழந்தைக்கு காரக கிரகம், தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்ட அந்த குரு பகவான் 12 வருடங்களுக்கு அப்புறம் உச்ச பலத்தோட கடகமனையில் இருந்து பலனை தரப்போகிறார். அதுவும் அந்த 3 நட்சத்திரங்களின் வாயிலாக, அதாவது புனர்பூசம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அதற்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் புதன். ஸோ இந்த நட்சத்திரங்களின் வாயிலாக பலனை தரப்போகிறார். அப்போ மேச முதல் மீன வரை 12 ராசிக்கும் இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் குரு பகவான் தான். அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். ஸோ 12 வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறார். அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து, அந்த ஸ்டார்டிங்கில் சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், அதே போல் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலும், அதே சமயத்தில் புதன் பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து பலனை கொடுக்க போகுது. அப்போது உச்சமான குரு பகவான் தனது பார்வையை 5, 7, 9 ஒரு நல்ல என்ன சொல்கிறது, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார். 7ஆம் இடத்தை பார்க்குறார், திருமண ஸ்தானத்தை பார்க்குறார், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த கடகராசிக்கு அமைய போகுது. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதாவது மனதளவில் மிகப்பெரிய பலகீனத்தை கூட ஒரு சிலர் மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் அடைஞ்சிருப்பீங்க. குடும்ப விஷயத்தில், தொழில் ரீதியில், கடன் பிரச்சனையில், வழிகளில், செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுல, குடும்ப ரீதியில், புரிந்து கொள்ள முடியாத தன்மையில், வேலையில் கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர், இப்படி எல்லாம் ஒரு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இது ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையப்போகுது. ஏன்னா குருவால் மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய ராசியில் இந்த கடக ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குருங்கிறது ஒரு நல்லவர். அவர் உச்சமாக இருக்கார், உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார். பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். சில ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது ஒரு மாதிரியான ஒரு எதிர்ப்பு பகை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த உத்வேகத்தை தரக்கூடிய, எதையும் சாதிக்கணுங்கிற அந்த மைண்டை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடம் நிச்சயமாக உண்டு. முதல்ல திருமணம் விஷயத்தில் கடந்த 1 வருடமாகவே திருமணம் செட் ஆகலை. அப்படி செட்டானாலும் ஏதோ ஒரு இடத்துல கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில், அல்லது ஒரு சில விஷயங்களில் வந்து உடன்படாமலேயே இருந்தது. திருமணம் நடக்கலை. எத்தனையோ வரனை பார்த்துட்டோம், வர்ற மாதிரி வந்தது, அப்படியே நிற்கிது, பதில் கொடுக்காமல் இருக்காங்க. என்னதான் நடக்குது, ஏன் இப்படி ஆகுது, என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருச்சு, எனக்கு டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய
இந்த கடகராசி அன்பர்கள், கடக லக்ன அன்பர்களுக்கு முதல் வேலையாக அந்த திருமணம் என்கின்ற பந்தத்துக்குள்ளே இறங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். 100% எடுத்துக்கலாம். 100% குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார், திருமண ஸ்தானத்தை பார்க்குறார், திருமண ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறார். இதுதான் இங்கே தான் பாயிண்ட். 7ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் அதிபதியையும் குரு பார்க்குறார். அந்த குரு பாக்யாதிபதியாக இருந்து பார்க்குறார். அப்போ ஒரு திருமண பாக்கியம் உங்களுக்கு நடக்கணும் அல்லவா? அப்போ நிச்சயமாக ஆதாரத்தோடு சொல்கிறேன், இந்த வருடம் கடகராசி என்பவர்களுக்கு டக்குன்னு திருமணம் நடக்கும், சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும். கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனை, கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு பிரச்சனை, கணக்கு வழக்கில் பிரச்சனை, சமூகத்தில் ஏதாவது ஒரு குறைச்சல் சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் இப்போ சரியாகும். இந்த வருடம் சரியாயிடும். கூட்டாளிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் அல்லது கூட்டு தொழிலுக்குள்ள என்ட்ரி ஆகணுங்கிற அந்த தன்மைகள் இதெல்லாமே சிறப்புமாக, அதாவது என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளேயே சரி 2 பேர் சேர்ந்து ஒன்று நடத்திக்கலாம், இது வரைக்கும் வேலையில் இருந்தது போதும், இப்போ ஏன் நம்ம சொந்தமாக செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வுகளை கொடுத்து அதில் செயல்படுத்தக்கூடிய வருடமாகவும் இந்த கடகத்துக்கு அமையப்போகுது. சொத்துக்கள் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது கணவன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சொத்துக்கள் அல்லது மனைவி சார்ந்த, அப்போ கணவன் மனைவி சார்ந்த சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம். குரு உச்சம் அல்லவா, குருங்கிற தனக்காரகன் அல்லவா, அப்போ பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிறப்பு அந்த குறைகள் எல்லாம் தீர்த்து வச்சிரும். உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் இந்த வருடம் கிடைக்க போகுது. உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே எப்படியாவது பணம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ உங்கள் குடும்பத்துக்கு தேவையான தன வரவை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் உங்களுக்கு அமையப்போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஒரு ஈகோ கிளாஸ், புரிஞ்சிக்க முடியாத தன்மைகள், நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது ஒரு கெட்டதாக முடிந்த விஷயங்கள், அல்லது கணவன் ஒரு சைடில் வேலை பார்க்குறாங்க, மனைவி ஒரு சைடில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்கள் அல்லது குடும்பத்தோட மனக்கசப்போடு இருந்தவர்கள் அத்தனை பேரும் இப்போ ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அதாவது குடும்ப உறவுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலர் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஏற்கனவே திருமணமாகி ஏதோ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ மீண்டும் 2ஆம் திருமணம் மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த கடகத்துக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா தான் இருக்கிற இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு வலிமை அதிகம். ஸோ அந்த வகையில் எங்கே பார்க்குறாருன்னா தனது 5ஆம் பார்வையாக இந்த விருச்சிக மனையை பார்க்குறார். அந்த விருச்சிகங்கிறது 5ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 5. ஸோ அந்த இடத்த பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது சார், சொத்து பத்த பிரச்சனை இருக்குது, சகோதரருக்குள்ள பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் சரி செய்வீங்க. பூர்வீகத்துக்கு போகாதவன் கூட இந்த வருடம் போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே களையக்கூடிய, தீர்வு கொடுக்கக்கூடிய, சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த 2026 கடகராசி என்பர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம். 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம், அந்த இடத்த குழந்தை காரக கிரகம் உச்சபலமாக இருந்து பார்க்குறார். அப்போது இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யாருக்காவது இந்த வருடம் குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை பிறப்புக்காக ட்ரை பண்ணுறோம், அதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ ஒரு 3 வருஷமாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சார், இந்த வருடம் 100% கேரண்டி குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளாசி, உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாசி, அந்த இயற்கையினுடைய அருளாசியால், அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலால் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய, அதனால குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய, எனக்கு எல்லாமே இருக்குது சார், பணம் இருக்குது சார், குடும்பம் நல்ல குடும்பம் இருக்குது சார், தொழில் நல்லபடியாக இருக்குது சார்
ஆனால் குழந்தை பாக்கியம், குழந்தைக்காக ஒரு வரத்துக்காக மட்டும் ஏங்கிக் கொண்டிருக்க அப்படி நினைக்கக்கூடிய அந்த கடகத்துக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையப்பெறும். சார் ஒரு இடம் வாங்க முடியல சார், ஒரு நிலம் வாங்க முடியல சார், இன்னும் நான் வாடகை வீட்டில் தான் சார் இருந்துகிட்ருக்கேன். இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய அல்லது கட்டக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடம். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தன் வீட்டை தானே பார்த்து வலிமைப்படுத்துகிறார். அந்த 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டு குறிக்கக்கூடிய இது, டிராவல் பண்ணக்கூடிய தூர தேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. நார்மலாகவே கடகராசி கடகலகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கடல் கடந்து, ஊரை கடந்து, ஆற்றை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அல்லவா. அது இப்போ கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு அல்லது வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தரக்கூடிய அமைப்புகள், அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். கடந்த 2 வருஷமாக எக்ஸாம் எழுதி எப்படியோ கொஞ்சம் மார்க்கில் போச்சு, 0.5 போச்சு, கொஞ்சமாக போச்சு, ஒரு மன அழுத்தம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு வேலை பாக்கியத்தை கொடுக்கும், அரசாங்க வேலையை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் இந்த கடகத்துக்கு அமைப்பு வருகிறது. வெளிநாட்டு வேலை, டிராவல் பண்ணக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். லாபமே கிடைக்காதவர்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த வருடங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, சந்தோஷம் தரக்கூடிய செயல்பாடுகளில் உங்கள் விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு மனசு மட்டும் ஒரு நிலைத்தன்மை இல்லாதவர்கள் எல்லாம் இப்போ மனசு ஸ்ட்ராங் நிலைத்தன்மை கொடுக்கும். மனசு தான் முக்கியம் எல்லாமே. மனசு நினச்சா போதுமே. அந்த மனசு நினைக்காமல் இருந்தது பார்த்துங்க, எது நினச்சாலும் ஒரு குற்றம் குறை கண்டுபிடித்து கொண்டிருந்தது, இதெல்லாமே இப்போ அப்படியே மாறப்போகுது. சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். சாதிக்கக்கூடிய, மகுடம் சூடக்கூடிய, நீங்கள் நினச்சது செய்யலாம், தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த குரு பரீட்சையால் இந்த கடகராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்கும், எனக்கு சொந்த தொழிலா இல்லை வேலையா, எந்த கொடுப்பினை இருக்குது, 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.